அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி பார்க்கலாம். வாழைப்பூவை ஒரு சிலருக்கு சுத்தம் பண்ண தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் ஒரு சிலருக்கு டைம் பத்தாது. அதனால் இதை செய்யாமே விட்டுருவாங்க. ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நம்ம ரொம்ப ஈஸியாக சுத்தம் பண்ணாமலே அப்படியே சமைக்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி வாழைப்பூவை வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம அந்த மேலே இருக்க ஒரு தோலா உரிக்கும் போது அதுக்குள்ள இந்த மாதிரி பூ இருக்கும். இதை மட்டும் இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா இந்த பூ வரும். இதை அப்படியே எடுத்துக்கலாம். இதை நம்ம அதுக்குள்ள இருக்க அந்த நாரெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ண தேவையில்லை. அப்படியே சமைக்கலாம். அது நரம்புன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பூவை பாதியில ஒரு அளவுக்கு மேலே நம்ம இதை அப்படியே கட் பண்ணி சமைப்போம். இதை அப்படியே வச்சுட்டு இதுக்குள்ள இந்த மாதிரி பூவையெல்லாம் வச்சு இட்லி பாத்திரத்துல அடியில நிறைய தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு மேல பிளேட் வச்சு இந்த மாதிரி பூவையும் எல்லாத்தையும் வச்சு மூடிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. ஹை ஃப்ளேம்லயே வச்சு வேக வச்சிருந்தேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது நம்ம தனித்தனியாக அந்த பூ பிரித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பூ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஈஸியாக கட் பண்ணிடலாம். வேக வச்ச பிறகு முழுசாக வச்ச பூவையும் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சின்ன சின்னதாக எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி முழுசா பூவை எல்லாத்தையுமே சின்ன சின்னதா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பூவை எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்துல போட்டுக்கலாம். இதுல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, மிளகாத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறமா அரிசி மாவு, இதுவும் 3 ஸ்பூன், கடலை மாவு 3 ஸ்பூன் சேர்த்திருக்கோம், அரிசி மாவு 3 ஸ்பூன், உப்பு சுவைக்கு ஏத்த மாதிரி, இதுல ஒரு பாதி எலுமிச்சப்பழ சாறு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து இதை பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். சுத்தம் பண்ண செய்ய தெரியாதவங்க கூட இதை செஞ்சுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். ஒருவேளை மாவு தேவைப்பட்டா நீங்க கடலை மாவு 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பார்க்கறதுக்கு இப்படி இருக்கணும். இப்போ இது ரெடியா இருக்கு. இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த வாழைப்பூவை சின்ன சின்னதா இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதா போட்டுக்கலாம். இப்படி எண்ணெயில போட்ட பிறகு நம்ம அடுப்பை மீடியமான ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா பொறுமையா வேக வைக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டியா போட்டுக்கலாம். இது நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். நமக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா சமைக்க தெரியாம சிலர் அப்படியே விட்டுருவாங்க. அதோட சமைச்சாலுமே ஒருத்தவங்க பிடிக்காம சாப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு கலரிக்கலாம். இந்த மாதிரி சுத்தம் பண்ண தெரியாதவங்க கூட இந்த மாதிரி சுத்தம் பண்ணாமலே சமைக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியா சமைச்சிடலாம். அதோட உங்களுக்கு சமைக்க டைம் இல்லை, வாழைப்பூ உடம்புக்கு நல்லது, ஆனா அதை கிளீன் பண்ணி சமைக்க டைம் இல்லைன்னு சொல்லி ஒரு சிலர் சமைக்காமலே விட்டுருவாங்க. ஆனா இது ரொம்ப ஈஸியா சமைச்சிடலாம். பாருங்க, பார்க்கறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு. இது நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம் வெளியில. ரொம்பவே ஈஸியா சுத்தமே பண்ணாம நம்ம வாழைப்பூவை சமைச்சிருக்கோம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாருக்குமே இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி செய்வீங்க. வாழைப்பூ சமைக்க தெரியாதவங்க கூட இனிமே அடிக்கடி செய்வீங்க. இந்த நரம்பு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதை உடைச்சு காட்டுறேன். பாருங்க எவ்வளவு மொறுமொறுப்பா இருக்குன்னு. இதை உடைச்சோம்னா அப்படியே கிறிஸ்பியா இருக்கும். அதனால உடஞ்சிரும். அந்த அளவுக்கு இது நல்ல மொறுமொறுப்பாயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோட்டல் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. வீட்லயே ஹெல்தியா சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. இந்த வீடியோவை பார்த்த நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம்.